வணக்கம் மக்களே. நம்ம யாருமே எதிர்பார்க்காத ஒரு அட்டகாசமான ப்ரோமோன்னு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ February 26க்கான ப்ரோமோவை இந்த வீடியோல இப்ப நம்ம பார்க்கலாமா? நம்ம ஹீரோயின் இருக்காங்கல்ல, அவங்க தூங்கிட்டு இருக்காங்க. அப்ப டக்குன்னு அவங்களுக்கு ரொம்ப ஷாக்கிங்கான ஒரு கனவு வருது. அவங்க என்ன கனவு காண்றாங்க அப்படின்னா, நம்ம ஈஸ்வரி இருக்காங்கல்ல, அவங்க பயங்கர கோபத்தோட கையில ஆயுதத்தை வச்சுக்கிட்டு நேரா நம்ம ஹீரோவுக்கு நேரா நிக்கிறாங்க. அப்ப ஹீரோ நேரா அவங்க அத்தைய பார்த்து என்னத அப்படின்னு சொல்லி கேட்க, ஈஸ்வரி ஆயுதத்தால நம்ம ஹீரோவை தாக்கிடுறாரு. டக்குன்னு நம்ம ஹீரோயின் ஐயோ கார்த்திக் அப்படின்னு சொல்லிட்டு அதிர்ச்சியில எந்திரிக்கிறாங்க. அப் ஐயோ கார்த்திக் அப்படின்னு எந்திரிச்ச பிறகுதான் அவங்களுக்கு தெரியுது இவ்வளவு நேரம் அவங்க கனவு கண்டிருக்காங்க அப்படின்னு. அப்ப டயத்தை பார்த்தா கரெக்டா 4 மணி. என்னடா இது 4 மணிக்கு இந்த கனவு வந்திருக்கே, 4 மணிக்கு கனவு கண்டா பலிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்களே, கடவுளே அவருக்கு எந்தவித ஆபத்தும் வரக்கூடாது, நீங்க தான் பாத்துக்கணும் அப்படின்னு நம்ம ஹீரோயின் சாமியை கும்பிடுறாங்க. அப்ப ஹீரோ வந்துட்டு ஹீரோயின் அதிர்ச்சி ஆகி எந்திரிச்சு உட்கார்றத பார்த்துட்டு ஹீரோயினை பார்த்து என்னாச்சு அப்படின்னு கேக்குறாங்க. ஹீரோயின் சொல்றாங்க உங்களுக்கு ஆபத்து மாதிரி கனவு கண்ட அப்படின்னு. இதை கேட்டதும் ஹீரோ சொல்றாரு இங்க பாரு, நீ கவலைப்படாத, நான் நல்லாதான் இருக்கேனோ உன் பக்கத்துல. அப்ப ஹீரோயின் சொல்றாங்க இல்ல, விடிய காலம் 4 மணிக்கு கனவு கண்டா அது பழிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒருவேளை நான் இப்படி கனவு கண்டது ஏதாவது பழிக்க போகுதோ, உங்களுக்கு எந்தவித ஆபத்து வரக்கூடாது, அப்படி ஏதாவது ஆபத்து வந்துச்சுன்னா என்னால தாங்கிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் ஒரி பண்றாங்க. அப்ப ஹீரோ சொல்றாரு இங்க பாரு, அதெல்லாம் எதுக்கும் கவலைப்படாத, எனக்கு எந்தவித ஆபத்தும் வராது, ஏ தைரியமா இரு அப்படின்னு சொல்ல ஹீரோயின் சொல்றாங்க இல்லங்க, எனக்கு என்னமோ தப்பு நடக்க போறது மாதிரி பயமா இருக்கு, உங்களுக்கு ஏதாவது ஒண்ணுன்னா என்னால தாங்கிக்க முடியாது. அப்ப ஹீரோ சொல்றாரு இங்க பாரு, எனக்கு எந்தவித ஆபத்தும் இல்ல, நீ தைரியமா இரு அப்படின்னு சொல்ல ஹீரோயின் கேக்குறாங்க உங்க மடியில தூங்கவா அப்படின்னு சொல்ல ஹீரோவும் சரி அப்படின்னு சொல்லிட்டு மடியில தூங்க வைக்கிறாரு. அப்ப ஹீரோயின் யோசிக்கிறாங்க கண்டிப்பா அம்மாவால ஏதாவது இவருக்கு ஆபத்து இருக்குமோ, அப்படி ஏதாவது ஆபத்து இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா என்னால தாங்கிக்கவே முடியாது, எனக்கு வாழ்க்கையில இவரு ரொம்ப முக்கியம், இவருக்கு ஏதாவது ஆணுச்சுன்னா கண்டிப்பா என்னால கொஞ்சம் கூட தாங்கிக்கவே முடியாது, கடவுளே நீங்க தான் இவருக்கு எந்தவித ஆபத்தும் இல்லாம காப்பாத்தணும் அப்படின்னு நம்ம ஹீரோயின் சாமி கும்பிடுறாங்க. அப்போ நம்ம ஹீரோ நினைக்கிறாரு ஏதோ இவளுக்கு கெட்ட கனவு வந்திருக்கு, அந்த கனவு தான் இவளை பயமுறுத்தி இருக்கு அப்படின்னு ஹீரோ நினைக்கிறாரு. ஹீரோ நேரா ஹீரோயின் இங்க பாரு, நீ நிம்மதியா தூங்கு, நீ பணத்தையும் நினைச்சு கவலைப்படாத சரியா, எப்ப பார்த்தாலும் நீ இப்படியே நினைச்சுக்கிட்டு இருக்கிறதுனாலதான் உனக்கு இந்த மாதிரி கனவு வந்திருக்கு, மத்தபடி எதுவும் இல்ல சரியா அப்படின்னு சொல்ல ஹீரோயின் சொல்றாங்க இல்லங்க, எனக்கு என்னமோ தப்பு நடக்க போற மாதிரி எனக்கு பயமா இருக்கு, உங்களுக்கு ஏதாவது ஆகிருச்சுன்னா கண்டிப்பா என்னால தாங்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சோகத்துல பேசிக்கிட்டு இருக்க. அதுக்கு ஹீரோயின் சொல்றாங்க நான் வந்துட்டு உங்க மடியிலேயே தூங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு தூங்குறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ நினைக்கிறாரு பாவம் ரேவதி ஏதோ ரொம்ப வந்துட்டு பயமான ஒரு கனவை கண்டிருப்பா போல, அதான் வந்துட்டு ரொம்ப பயப்படுறா அப்படின்னு நம்ம ஹீரோ ஹீரோயினோட தலைய வந்து தடவி விட்டு தூங்க வைக்கிறாரு. அப்ப என்ன நடக்குதுன்னா பாத்துக்கிட்டீங்கன்னா நம்ம ஹீரோ வந்துட்டு தூங்க வச்சுட்டு மறுநாள் காலை கிளம்புறாரு. அப்ப நம்ம ஹீரோயின் எதிர்ச்சியா வராங்க. அப்ப நம்ம ஹீரோ நடந்து வந்துகிட்டு இருக்கும் பொழுது டக்குன்னு அவரு கீழே விழுக பாக்குறாரு. அப்ப ஹீரோயின் அதிர்ச்சி ஆகி ஏங்க என்னாச்சு அப்படின்னு கேட்க ஹீரோ சொல்றாரு அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல, நீ ஏன் பயப்படுற நேத்தையில இருந்து. ஹீரோயின் சொல்றாங்க இல்லங்க, நேத்து கனவு கண்டத்துல இருந்தே எனக்கு பயமா இருக்கு, உங்களுக்கு ஏதாவது ஆகிருமோ அப்படின்னு எனக்கு பதட்டமாவே இருக்கு. அப்ப ஹீரோ சொல்றாரு இங்க பாரு, அதெல்லாம் எதுவும் பதட்டப்படாத, எனக்கு எந்த வித பிரச்சனையும் இல்லை, நான் நல்லாதான் இருக்கேன் அப்படின்னு. இதை கேட்டதும் ஹீரோவும் சரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்புறாரு. அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம ஹீரோயினுக்கு ஒரே குழப்பமாவே இருக்கு, இந்த மாதிரி ஒரு பெரிய தப்பான ஒரு கனவு கண்டிருக்கமே, இந்த கனவை பத்தி நம்ம பாட்டிக்கிட்ட சொல்லணும் அப்படின்னு ஹீரோயின் வந்து பாட்டிய சந்திக்கிறதுக்காக நேரா பாட்டி வீட்டுக்கு போறாங்க. பாட்டி வந்துட்டு நேரா ஹீரோயினை பார்த்து அம்மாடி வாமா, எனக்கு ஒரு முக்கியமான வேலையா இருந்ததுனால நான் இந்த ஊரு பக்கமே வராம இருந்துட்டேன், என் பேரை எல்லாத்தையும் பார்த்துப்பான் அப்படின்ட்டு நான் போயிட்டேன், உன்னைய பார்த்து எவ்வளவு நாள் ஆகிருச்சு, நல்லா இருக்கியாமா. ஹீரோயின் சொல்றாங்க பாட்டி நான் நல்லா இருக்கேன் பாட்டி,
அப்ப பாட்டி சொல்றாங்க, இங்க பாருமா, வாய்னாலதான் நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்றீங்க தவிர்த்து மனசு அப்படி சொல்ற மாதிரி தெரியலையே, ஏதாவது பிரச்சனையாமா அப்படின்னு சொல்லி கேட்க, அப்ப ஹீரோயின் சொல்றாங்க, பாட்டி நேத்து நைட்டு ரொம்ப மோசமான ஒரு கனவு கண்டேன். அவருக்கு ஆபத்து மாதிரி கனவு கண்டேன் பாட்டி. இது கேட்டதும் பாட்டி சொல்றாங்க, என்னம்மா சொல்ற? ஹீரோயின் சொல்றாங்க, ஆமா பாட்டி, அவருக்கு ஏதோ ஆபத்து மாதிரி கனவு கண்டேன். அதுல இருந்து என்னால நிம்மதியாவே இருக்க முடியல. அவரு மேல நான் அந்த அளவுக்கு பாசமா இருக்கேன். அவருக்கு ஏதாவது ஒண்ணுன்னா என்னால கொஞ்சம் கூட தாங்கிக்கவே முடியாது பாட்டி. எனக்கு இப்ப என்ன பண்றேனே தெரியல. ஏதாவது பரிகாரம் மாதிரி ஏதாவது செய்யலாமா பாட்டி அப்படின்னு. அப்ப பாட்டி சொல்றாங்க, அம்மாடி நீ கவலைப்படாதம்மா, பரிகாரம் ஏதாவது செய்யலாம், நீ தைரியமா இரு அப்படின்னு சொல்ல, ஹீரோயினும் சரிங்க பாட்டி அப்படின்னு சொல்றாங்க. அப்புறமா பாட்டி சொல்றாங்க, இங்க பாரு, என் பேரனை பத்தி நீ சாதாரணமா நினைக்காத. அவனுக்கெல்லாம் எந்த வகையிலையும் இந்த பிரச்சனையும் வராது. என் மவ அபிராமி இருக்கால்ல, அவ சாமியா இருந்து எல்லாத்தையுமே பார்த்துக்கிட்டு இருக்கா. சோ எந்த வகையிலையுமே என் பேரனுக்கு எந்த ஆபத்து வராது, நீ தைரியமா இரு அப்படின்னு சொல்றாங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ வந்துட்டு ரேவதியை தேடுறாரு. பார்த்தா ரேவதி எங்கேயுமே இல்ல. எங்க போயிருப்பா அப்படின்ட்டு நேரா ரேவதிக்கு போன் பண்ண, நம்ம ரேவதி போன் அட்டன் பண்ணி சொல்லுங்க அப்படின்னு சொல்ல, அப்ப ஹீரோ சொல்றாரு, எங்க போன, காலையில இருந்து ஆளையே காணோம். ஹீரோயின் சொல்றாங்க, நான் வந்து பாட்டி வீட்டுக்கு வந்திருக்கேன். ஹீரோ கேக்குறாரு, பாட்டி வீட்டுக்கு வந்தியா? எப்ப பாட்டி வீட்டுக்கு போன, சொல்லவே இல்ல. ஹீரோயின் சொல்றாங்க, இது மாதிரி எனக்கு ஒரு கெட்ட கனவு வந்துச்சுன்னு சொன்னல, சோ அந்த கெட்ட கனவை பத்தி பாட்டி கிட்ட வந்து சொன்னேன். பாட்டி அதை கேட்டுட்டு வந்துட்டு ஒரு பரிகாரம் பண்ணலாம் அப்படின்னு சொன்னாங்க கோவில்ல. அதான் என்ன பரிகாரம் பண்றது அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்கேன். ஹீரோ சொல்றாரு, இங்க பாரு ரேவதி, அதெல்லாம் எதுக்கு? நான் தான் சொன்னேன் இல்ல, பயப்படாத, எனக்கு எந்த வித ஆபத்தும் இல்ல அப்படின்னு சொல்றேன்னு, அப்புறம் ஏன் நீ பயப்படுற? அப்ப ஹீரோயின் சொல்றாங்க, இல்லங்க, அந்த கனவு விடிய காலம் 4 மணிக்கு வந்துச்சு. அந்த கனவு கண்டத்துல இருந்து எனக்கு மனசு ரொம்ப குழப்பமாவே இருக்கு. உங்களுக்கு ஏதாவது ஆகிருச்சுன்னா என்னால கொஞ்சம் கூட தாங்கிக்கவே முடியாது. அதனால தாங்க. இது கேட்டதும் ஹீரோ சொல்றாரு, இங்க பாரு, அதெல்லாம் நீ எதுக்கும் கவலைப்படாத, எனக்கு எதுவும் ஆகாது அப்படின்னு. அப்ப ஹீரோ நேரா பாட்டிய பார்த்து, பாட்டி ரேவதி கிட்ட சொல்லுங்க பாட்டி, அது ஒரு சாதாரண கனவு, அந்த கனவுக்கெல்லாம் பயப்படணும் அப்படின்னு அவசியமே இல்லை, சொல்லுங்க பாட்டி அப்படின்னு. அப்ப பாட்டி நேரா ஹீரோ கிட்ட, ஐயா நான் கூட அவகிட்ட சொல்லி பார்த்தேன், இந்த மாதிரி கனவுகள் ஒரு சில நேரத்துல வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்கு, அதையெல்லாம் பத்தி பெரிய விஷயமா எடுத்துக்காத அப்படின்னு சொன்னேன். ஆனா அவ ரொம்ப பயப்படுறா. அவ பயப்படுறா அப்படின்னு நீ நினைக்காத, அந்த அளவுக்கு உன் மேல அவ பிரியத்தோட இருக்கிறா. உனக்கு ஏதாவது ஆகிட்டுன்னா அவளால கொஞ்சம் கூட தாங்கிக்கவே முடியாது, அப்படி யோசிச்சு பாரு அப்படின்னு சொல்ல, ஹீரோவும் சரிங்க பாட்டி அப்படின்னு சொல்றாங்க. அப்புறமா பாட்டி சொல்றாங்க, சரியா, ஏதோ ரேவதி உனக்காக பரிகாரம் பண்ணணும் அப்படின்னு சொன்னா, சோ நாளைக்கு காலையில 8 மணிக்கு ரேவதிய மாரியம்மன் கோவிலுக்கு கூட்டிட்டு வந்துரு, சரியா? ஹீரோவும் சரிங்க பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. அப்ப ஹீரோ நேரா ஹீரோயின் கிட்ட, இங்க பாரு, அப்படியெல்லாம் பண்ணணும் அப்படின்னு அவசியமே இல்லை, எதுக்கு இந்த பரிகாரம் இல்லாம, ஏன் சொல்றதை கேட்க மாட்டேங்கிற? சொல்றத ஒரு தடவைக்கு 2 தடவை நல்லா காது கொடுத்து கேளு, பரிகாரம் எல்லாம் வேணாம், இதனால நீ தான் கஷ்டப்படுவ. அப்ப ஹீரோயின் சொல்றாங்க, இங்க பாருங்க, நான் கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, நீங்க எந்தவித பிரச்சனையிலையும் சிக்க கூடாது, உங்களுக்கு எந்தவித பிரச்சனையும் வரக்கூடாது, அதுதான் எனக்கு முக்கியம், அதனால எனக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்ல, ஹீரோவும் சரி ஓகே, உங்ககிட்ட எத்தனை தடவை சொன்னாலும் கேட்க மாட்டேன், வா அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு கூட்டிட்டு போறாங்க. அங்க போனதும் ஈஸ்வரிய நேரா ஹீரோயினை பார்த்து, எங்க போயிட்டு வந்த அப்படின்னு சொல்ல, ஹீரோயின் சொல்றாங்க, பாட்டி வீட்டுக்கு போயிட்டு வந்தேன், இப்ப என்ன உங்களுக்கு? அப்ப ஈஸ்வரி சொல்றாங்க, வர வர சொல்றத கொஞ்சம் கூட கேட்கவே மாட்டேங்கிற, உனக்கும் அந்த டிரைவர் பயலுக்கும் விவாகரத்துக்கான. ரேவதி சொல்றாங்க, இங்க பாருமா, உன் இஷ்டத்துக்கு என்ன வேணாலும் பேசலாம் அப்படின்னு பேசாத, எனக்கும் இவருக்கும் கல்யாணம் ஆகிட்டு இவரு என்னோட ஹஸ்பண்ட், அதுல எந்த வித மாற்றமும் இல்ல, தேவையில்லாம எங்க 2 பேருமே பிரிக்கணும் அப்படின்னு நினைச்சு நீங்க உங்க டயத்தை வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்காதீங்க. அப்ப வில்லை சொல்றாங்க, பாத்தியாக்கா எப்படி பேசுறத, உன் பொண்ணு இப்ப எல்லாம் உன் பேச்ச கொஞ்சம் கூட மதிக்காமையே இருக்கிறா, எல்லாமே இந்த டிரைவர் பையதான், அவன் தான் உன் பொண்ணுக்கு வேணுங்கிற அளவு எல்லாத்தையுமே சொல்லி கொடுத்து இப்படி வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கான். இதை கேட்டதும் ரேவதி நேரா அவங்க சித்திய பார்த்து, இங்க பாருங்க சித்தி, என் புருஷனை இந்த விஷயத்துல இழுத்தீங்கன்னா அவ்வளவுதான், அவருக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை,
அவர் இப்ப கூட விவாகரத்து பண்ணிட்டு போ அப்படின்னு சொன்னா போயிருவாரு. ஏன் பிடிவாதத்துலதான் அவரு இருக்காரு. அவரு எனக்கு ரொம்ப முக்கியம். அவரை பத்தி ஏதாவது நீங்க பேசுனீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் நான் பொல்லாதவள் ஆகிருவேன். இதை கேட்டதும் வில்லி நேரா அவங்க அக்காவை பார்த்து, பாத்தியாக்கா எப்படி பேசுறத, உன் பொண்ணுக்கு இப்படியெல்லாம் பேச தெரியும் அப்படின்னு எனக்கே இப்பதான் தெரியுது. இருந்தாலும் உன் பொண்ணு அந்த டிரைவர் பையலோட பேச்சு கேட்டுக்கிட்டு இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கா. இதை கேட்டதும் ஹீரோயின் சொல்றாங்க, சித்தி இங்க பண்றது கொஞ்சம் கூட சரியே இல்ல. டிவி இல்லாம அம்மா கிட்ட கந்ததையே சொல்லி கொடுத்து பிரச்சனையை உண்டாக்குறீங்க. இதை கேட்டதும் வில்லி சொல்றாங்க, ஏய் நான் என்னடி பிரச்சனையை உண்டாக்குறேன், நீதான் பிரச்சனையை உண்டாக்குற. உனக்காக அக்கா அமெரிக்கா மாப்பிள்ளைய கொண்டாந்து இறக்கிருக்கா. அவனை விவாகரத்து பண்ணிட்டு இவனை கல்யாணம் பண்ணிட்டு ஹாப்பியா இருப்ப அப்படின்னு பார்த்தா அதை விட்டுட்டு இந்த டிரைவர் பையன் பின்னாடியே இன்னமும் சுத்திக்கிட்டு இருக்க. நீ பண்றது கொஞ்சம் கூட சரியே இல்லை. அப்ப ஹீரோயின் சொல்றாங்க, இங்க பாருங்க சித்தி, உங்களை மாதிரி கிடையாது. புருஷனை விட்டுட்டு இன்னொரு இடத்துல வந்து உட்காந்துக்கிட்டு அந்த குடும்பத்தை ராஜ்யம் பண்ணிக்கிட்டு இருக்கிற ஆளெல்லாம் நான் கிடையாது. இதை கேட்டதும் வில்லி செம்ம டென்ஷன் ஆகி, ஏய் இவ்வளவு தைரியம் இருந்தா இப்படி பேசுவ. அப்ப ஹீரோயின் சொல்றாங்க, சித்தி அன்னைக்கு கொடுத்தனே பத்தலையா உங்களுக்கு, இன்னும் வேணுமா? இதை கேட்டதும் வில்லி ஷாக் ஆகுறாங்க. வில்லி நேரா அவங்க அக்காவை பார்த்து, பாத்தியாக்கா சின்ன வயசுல உன் பொண்ணை நான் எப்படி நல்லபடியா பாத்துக்கிட்டேன். நீ பாட்டுக்கும் தொழில் அப்படி இப்படின்னு கிளம்பிடுவ. ஆனா உன் பொண்ண பத்திரமா பாத்துக்கிட்டது யாரு? நான் தானே. ஆனா இப்போ உன் பொண்ணு எனக்கு என்ன கூலி கொடுக்கறான்னு பாக்குறியா? எப்படி அத்தனை பேருக்கு முன்னாடி என்னை அவமானப்படுத்துறான்னு பாரு. உன் பொண்ணை இதுக்குதான் நான் வளர்த்தனா? என் கையில தூக்கி வளர்த்த பொண்ணு இன்னைக்கு வந்து என்னை கேவலமா பேசுறா. நீ எல்லாத்தையுமே வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்க. இதை கேட்டதும் ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு சந்திரா, அவ அப்படி பேசினதுக்கு நான் உன்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். அதுக்கு சந்திரா சொல்றாங்க, அக்கா நீ ஏன்க்கா என்கிட்ட மன்னிப்பு கேக்குற உன் பொண்ணு அப்படி பேசினதுக்கு? இதை கேட்டதும் ஈஸ்வரி சொல்றாங்க, இல்ல சந்திரா, ஏ ரேவதி, நீ இப்படி பேசுறது ரொம்பவே தப்பு. சந்திரா எந்த அளவுக்கு உங்களை எல்லாம் கஷ்டப்பட்டு வளர்த்தான்னு தெரியுமா? அவ எனக்காக அவ்வளவு தியாகம் பண்ணியிருக்கா. ஆனா நீங்க எல்லாரும் அவளை இப்படி அவமானப்படுத்தி பேசுறது என்ன அவமானப்படுத்தி பேசுறதுக்கு சமம். இதை கேட்டதும் வில்லி சொல்றாங்க, நல்லா கேளுக்கா அப்படின்ட்டு. அப்ப ஹீரோயின் சொல்றாங்க, அம்மா சித்தி சொல்றாங்க அப்படின்னு எல்லாத்தையும் நம்பிக்கிட்டே நீ பேசுற. ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் கண்டிப்பா வந்துட்டு சித்தி எப்படிப்பட்டவங்க அப்படின்னு உனக்கு தெரிய வரும். அன்னைக்கு நீ வருத்தப்பட போற பாரு. அதுக்கு ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு, என் தங்கச்சி எனக்கு என்னைக்குமே துரோகம் பண்ண மாட்டான். அதுல எனக்கு நம்பிக்கை இருக்கு. நீ தேவையில்லாம பேசாத அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோயின் சொல்றாங்க, அதையும் பார்க்கலாமே அம்மா அப்படின்ட்டு. சோ இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கா? இந்த கதை பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவுக்கு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நீங்க லைக் பண்றதுதான் எங்களுக்கு அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஸோ மறக்காம லைக் பண்ணிட்டு இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்க. பாத்தீங்களா இந்த ஸ்க்ரன்ச்சி எவ்வளவு கியூட்டா இருக்கு அப்படின்னு. ஸோ எனக்கு இந்த கலர்ல வந்து பிங்க் கலர் ஸ்க்ரன்ச்சீஸ் தான் ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்களுக்கு இந்த ஸ்க்ரன்ச்சீஸ் வந்து ரொம்ப கம்மியான ரேட்ல உங்களுக்கு கொடுக்குறோம். டிஃப்ரெண்ட் கலர்ஸ் கூட ஆப்ஷன்ல இருக்கு. அப்புறம் நிறைய கிளிப்ஸ் கூட நம்ம கிட்ட அவைலபிளா இருக்கு. உங்களுக்கு வேணும் அப்படின்னா நம்ம வாட்ஸ்அப்ல சீக்கிரம் நீங்க ஆர்டரை பிளேஸ் பண்ணலாம். ஹேர் கிளிப்ஸ் அண்ட் கிட்ஸுக்கு ரொம்ப பிடிச்ச பட்டர்ஃப்ளை கிளிப், ஸ்ட்ராபெரி கிளிப்ஸ், ஃப்ளவர் கிளிப்ஸ், அடுத்ததா மிக்கி மவுஸ் கிளிப், ஹாட் கிளிப் அப்படின்னு நம்ம கிட்ட டிஃப்ரெண்டான கிளிப்ஸ் எல்லாமே அவைலபிளா இருக்கு. உங்களுக்கு வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன். அந்த வாட்ஸ்அப் நம்பர்ல நீங்க ஆர்டரை பிளேஸ் பண்ணலாம். எப்படி ஆர்டர் பண்றது அப்படின்னா வாட்ஸ்அப் நம்பருக்கு ஹாய் அப்படின்னு மெசேஜ் பண்ணுங்க. நம்ம கிட்ட என்னென்ன கிளிப்ஸ் அவைலபிளா இருக்கு அப்படின்னு உங்களுக்கு ஷேர் பண்றேன். அதுல உங்களுக்கு என்ன கிளிப்ஸ் பிடிச்சிருக்கோ நீங்க நம்மளுக்கு வந்துட்டு மெசேஜ் பண்ணி கேட்கலாம். ஸோ இதே மாதிரி இனிமே அப்டேட்ஸ் நம்ம சேனல்ல இனி தொடர்ந்து பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.